என்னோட வேலையே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். விசுவலா இருக்கணும். மக்கப் பண்ணவே கூடாது. கிரேட் 10 சிபிஎஸ்இ சிலபஸ் கொஸ்டின் நம்பர் 7 எக்ஸசைஸ் 1.1ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு குடுத்துருக்காங்கங்க. அதுல ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. சோனியாங்கிறவ 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறா அந்த சர்க்குலர் பாத்த சுத்தி வரதுக்கு. ரவி 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். 2 பேருமே எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? சேம் பாயிண்ட், சேம் டைம், சேம் டைரக்ஷன்ல தான் போறாங்க. அப்படின்னா ஆஃப்டர் ஹவு many மினிட்ஸ் வில் தே மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? இதுதான் கொஷின். எல்சிஎம் எடுக்கணும். நான் ஏன் எல்சிஎம் எடுக்கிறேன்? ஒரு குழு இருக்குது தெரியுமா? சேம் பாயிண்ட், சேம் டைம், மீட் அகைன், டுகெதர், அந்த மாதிரி கொஷின் இருந்துச்சுன்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிவைசபிள், டிவைட், கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். பட் எங்கள் குழு என்ன கொடுத்துருக்காங்க? மீட் அகைன், சேம் டைம், இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் 2 நம்ம 18க்கு 12க்கு எடுத்தோம்னா 36 கிடைக்குது. ஸோ தே வில் மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப்டர் 36 மினிட்ஸ் கழிச்சு மீட் பண்ணுவாங்க. அது 36 மினிட்ஸ் கழிச்சு சோனியா எவ்வளோ ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா? 2 ரவுண்டு. ரவி 3 ரவுண்டு. எப்படி நான் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண 18 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டா இல்லையா சோனியா? அந்த ஹோல் நம்பர் 18 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க எல்சிஎம்மால் டிவைட் பண்ணால் நமக்கு 2 ரவுண்ட் கிடச்சிரும். ஆப்வியஸாக ரவிக்கும் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ தே வில் மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வென் போத் கம்ப்ளீட் அ ஹோல் நம்பர் ஆஃப் ரவுண்டு. சோனியா 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ரவி 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 36 மினிட்ஸ் கழிச்சு சேம் பாயிண்ட், சேம் டைரக்ஷனில் மீட் பண்ணிப்பாங்க. சைனிங் ஆஃப் சுடர்.